ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து விக்டோரியா எம்பரர் காயின். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 அணா, 1/2 அணா, 1/12 அணா இந்த காயின் தான் இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் 11 காயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 1/4 அணா தான் அதிகமான காயின்ஸு. 1/2 அணாவும் 1/12 அணாவும் ஒரு காயின் தான் இருக்கும். நான் ஒரு காயினாக காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 1/2 அணா 1877. சரிங்களா? இது ஒரு காயின் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது வந்து கொஞ்சம் ரேர் டைப்பில் இருக்கிற காயினு. பட் காயின் வந்து கொஞ்சம் சுமாரான கண்டிஷன் தான். நான் என்னோடய வீடியோவில் அதனால தான் நான் வந்து காயினோட கண்டிஷனையும் சொல்லிடுவேன். அதே மாதிரி இது எல்லாமே வந்து அன்க்ளீன்டு காயின்ஸு, எதுவுமே க்ளீன் பண்ணது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளது அப்படியே உள்ளபடியே கொடுத்துருவேன் நான். இது ஒரு காயினு. அடுத்து வந்து 1886 1/4 அணா. சரிங்களா? காயின் நல்லா பார்த்துக்கோங்க. இது 1/12 அணா 1888. ஆக்சுவலாக இந்த காயின் ஹோல்டரில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அது வந்து இது முழுக்க நான் காமிக்கிற காயின் எல்லாமே காப்பர் காயினு. அதோடு வந்து காப்பர் காயினோடு சேர்த்து இது வந்து அன்க்ளீன்டு காயினு. அதோட எல்லாமே என்ன மின்ட்டு அப்படின்றத நம்ம எழுதியிருப்போம். 1/12 அணாவா, 1/4 அணாவா, எந்த இயரு, அதெல்லாம் எழுதியிருப்பேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக லைட்டில் வந்து பயங்கர கிளார் அடிக்குது. காயின் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1/12 அணா. இது வந்து 1/4 அணா 1890. பொதுவாகவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ண காயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கருப்படித்த மாதிரிலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். காயின் இப்படி இருக்கு இல்லையா? இதே வந்து க்ளீன் பண்ண காயின் எப்படி இருக்குன்னா, பியூராகவே அந்த காப்பர் வந்து அப்படியே அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண காயின். ஏன்னா பொதுவாகவே நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியா காலமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய இதாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1890. எத்தனை வருஷம்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி காயின்லாம் வந்து புதுசாக கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரேரு. கிடைக்கும், பட் அது ரொம்ப யார்கிட்டையாவது ரொம்ப அத்திப்புத்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து காயினை கண்டுபிடிக்கணும். அது வந்து க்ளீன் பண்ண காயினா இல்லை உண்மையிலே யூனிஸ் கண்டிஷனா அப்படின்ட்டு. இப்போ என்கிட்ட இருக்க காயின்லாம் அன்க்ளீன்டு காயின் தான். சரிங்களா? ஸோ காயின் எல்லாமே நம்மக்கிட்ட நல்லாயிருக்கும். நான் அதையும் மென்ஷன் பண்ணிடுவேன். காயின் சுமாரான கண்டிஷன்னா அதையும் மென்ஷன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணியிருக்குதா அதையும் சொல்லிடுவேன். நான் மோஸ்ட்லி க்ளீன் பண்ண காயினை நான் வச்சுக்கிறதே கிடையாது. ஸோ இது ஒரு காயின். இது வந்து 1891. இது ஒரு 1/4 அணா தான். எல்லாமே விக்டோரியா எம்பரர் காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வந்து காயின் ஹோல்டரில் போட்டு வைக்கும்போது அதனோட இது வந்து ஓரளவுக்கு தான் கிளாரிட்டி கிடைக்கிது. இதே நம்ம காயின் வந்து வெளியில் எடுத்து இது பண்ணோம்னா அதனோட இது நல்லா தெரியுது, அந்த இமேஜஸ். இது வந்து 1/4 அணா தான். 1892. காயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இது 1893 கல்கட்டா மின்ட்டு தான். இது 1/4 அணா தான். இது வந்து 1897. இது 1/4 அணா தான். இது வந்து 1895. இது வந்து 1901 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 11 காயின் வரும். என்னுடைய ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக, அதாவது ஷிப்பிங்கோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 3140 ரூபா. ஆக்சுவலாக இதில் ஒரு சில காயின் வந்து கொஞ்சம் ரேர் டைப் இருக்குது. அதில் ஒரு 3 காயின் வந்து விலை காஸ்ட்லி. அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு.
ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தனித்தனியாக தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எந்த காயின் வேணும்னு சொல்லுங்கள். நான் அந்த காயினை வந்து உங்களுக்கு வந்து 2, 3 காயின் சேர்த்து அனுப்புனாலும் சரி தான். இதில் வந்து 3 காயின் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொன்னேன் இல்லையா, அந்த காயினை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து 1/12 இருக்கு இல்லையா, இதுவும் காஸ்ட்லியான காயின் தான். 1/4 1895 இருக்கு இல்லையா, இதுவுமே காஸ்ட்லியான காயின். ஸோ இந்த 3 காயின் மட்டும்தான் காஸ்ட்லியான காயின் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சமெல்லாம் ஸ்கேர் டைப்பு தான். உங்களுக்கு எந்த காயின் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3140 ஷிப்பிங்கோடு வரும். சரிங்களா? வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.